அன்பர்களுக்கு வணக்கம். சென்னிமலை கோயிலோட சிறப்பை பற்றியும் வரலாறு பற்றியும் பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திர தேரோட்டத்தை பற்றியும் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். சென்னிமலை முருகனுக்கு நடக்கும் முக்கிய விழாக்களான தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர நாட்களில் சுவாமி வீதி உலா வருவதற்கு 2 தேர்கள் உள்ளன. தைப்பூசத்தேர் 200 ஆண்டுகள் பழமையானது. பூந்துறை, வெள்ளேடு, நசியானூர், எழுமாத்தூர் ஆகிய 4 ஊர் நாட்டு கவுண்டர்களால் வாகை, வேங்கை, ஈட்டி, தேக்கு ஆகிய மரங்களால் இத்தேர் செய்யப்பட்டது. 8 அடி உயரத்தில் உள்ள 6 கரங்களை கொண்ட இத்தேரில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட 500க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு என்று தனித்தேர் சென்னிமலை முருகனுக்கு உண்டு. இது மற்ற திருத்தலங்களில் இல்லாத தனி சிறப்பு. இக்கோவில் மகா மண்டப தூணில் 4 உடலும் நடுவே ஒரு தலையும் ஒரே கல்லில் அமைந்துள்ளது. அதில் ஒரு மானின் உருவம் வியக்கச் செய்யும். துவார மண்டபத்தில் விதானத்தில் 12 ராசிகள் குறிக்கும் 2 வடிவங்களும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் கர்ப்பகிரகத்தில் இடதுபுற நிலவு வாயில் சுற்றுத்தலத்தில் உள்ள கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ மகா மண்டலேஸ்வரன் கலியுகம் சகத்துக்கு மேல் செல்லா நின்ற விபசம் வத்சரத்து பங்குனி மாதம் என்று கூறுகிறது. இது சென்னிமலை வேலவருக்கும் வள்ளிக்கும் திருக்கோவில் காரியம் செய்ததை விளக்குகிறது. நுழைவுவாயில் விதானத்தில் உள்ள கல்வெட்டு சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி தேவசார உடையார் காரியத்திற்கு கர்த்தரான முத்து என்ற பகுதி பூந்துறை வேலத்தட்டான் மகன் பழனி தட்டான் என்பவரின் சேவையை குறிக்கிறது. சத்தியஞானி புன்னாக்கு சித்தர் மலைமேல் இவரது குகை உள்ளது. அம்மன் சந்நிதியிலிருந்து பின்புறம் சென்றால் மலையின் உச்சியில் 18 சித்தர்களின் ஒருவரான பின்னாக்கு சித்தர், அதாவது மருவி புன்னாக்கு சித்தர் என்று ஆயிட்டு. புன்னாக்கு சித்தர் கோவில் வேல்கள் நிறைந்த வேல் கோட்டமாக அமைந்துள்ளது. இதன் அருகே சரவண மாமுனிவரின் சமாதியும் கோவிலும் உள்ளது. கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த தலம் இது. இரட்டை மாட்டு வண்டி மலையேறிய அதிசயம். மலை மீதுள்ள கோயிலுக்கு அடிவாரத்திலிருந்து தினம்தோறும் திருமஞ்சன தீர்த்தம் பொதிகாலைகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இது வேறு எந்த தலத்திலும் காண முடியாது. மாமாங்க தீர்த்தம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வறட்சியான கோடை காலத்தில் சிறிதேனும் கூட மழையில்லாத கொடூரமான நேரத்தில் மலைக்கோவிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்தம் விநாயகர் முன்பு திடீரென்று பொங்கி வழிந்தோடும் மாமாங்கம் தீர்த்தமானது அதிசயம் நிறைந்த தெய்வீக சிறப்பாக அமைந்துவிடுகிறது. வள்ளி தெய்வானை சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயருடன் தவம் செய்து தனி பெருங்கோயிலாக பக்தர்களுக்கு காட்சி தருவது மிகவும் சிறப்பு. இவை ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதருக்கு படிகாசு வழங்கிய தலம் இது. முருகன் தனக்கு தானே பூஜித்த தலம். அக்னிஜாத மூர்த்தி 2 தலைகள் உள்ள முருகன் என்ற சுப்பிரமணியன் வேறு எங்குமே கிடையாது. இந்த கோவிலில் மட்டுமே இருப்பது மிகவும் சிறப்பு. கல்யாண தடை, குழந்தை பாக்கியம் ஆகியவை இக்கோவில் முருகனை வேண்டிக் கொண்டால் கைகூடுகிறது. தவிர செவ்வாய் தோஷம் நீங்குகிறது. இத்தல பிரார்த்தனை தலங்களில் மிகவும் முக்கியமானது. நோய் நீக்கம், துன்பம் நீக்கம், ஆயுள் பலம், கல்வி, அறிவு, செல்வம், விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்து முருகனை வேண்டிக் கொள்ளலாம். இயற்கை மூலிகை மரங்கள், செடி கொடிகள் நிறைந்த மலையாக இருப்பதால் இங்கு வரும் இரத்த கொதிப்பு, ஆஸ்துமா வலி நோய்கள் உடையவர்கள் குணமடைகின்றனர். இது இத்தலத்திற்கு அடிக்கடி வந்து போகும் பக்தர்கள் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. முருகனுக்கு பால், தயிர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர்
இங்கு புளிப்பதில்லை. குழந்தை வரம் வேண்டுவோர் முறையான சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும். திருமண வரங்கள் விவசாயம், கிணறு வெட்டுதல், புதிய வியாபாரம் தொடங்குதல், வியாதிகள் ஆகியவை குறித்து முடிவு செய்ய ஆண்டவர் முன் அர்ச்சனை செய்து சிரசுப்பூ உத்தரவு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்த பின் காரியத்தை தொடங்குகிறார்கள் பக்தர்கள். சிரசுப்பூ உத்தரவு நல்லபடியாக கிடைக்காவிட்டால் குறிப்பிட்ட செயல்களை பக்தர்கள் தொடங்குவதில்லை. முருகன் நடுநாயகமாக மூர்த்தியாக செவ்வாய் கிரகமாக அமைந்து மூலவரை சுற்றி 8 நவகிரகங்கள் உள்ளன. மூலவரை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலனுண்டு. கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் நடந்த தலம் இது. அருணகிரிநாதருக்கு படிகாசு வழங்கிய தலம் இது. முருகப்பெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலம். இடும்பனுக்கு பொதிகை மலை செல்ல வழிகாட்டிய தலம். அக்னிஜாத மூர்த்தியாக 2 தலைகள் உள்ள முருகன் என்ற சுப்பிரமணியர் வேறு எங்குமே கிடையாது. இவர் மிகவும் விசேஷமானவர். கோவிலுக்கு பின்புறம் பின்னாக்கு சித்தர் குகை உள்ளது. தமிழகத்தில் வேறு எந்த தலங்களிலும் காண முடியாத வேங்கை மரத்தேர் இத்தலத்தில் உள்ளது. அடர்ந்த மரங்கள் அடர்ந்த மலை மீது அமைந்துள்ள மிக அழகான அமைதியான சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் இது. தந்தைக்கு உபதேசம் செய்தவர், பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு உரைத்தவர், மலைக்கடவுள், தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் முருகப்பெருமான். இவரது அறுபடை வீடுகளுக்கு இணையாக போற்றப்படும் திருத்தலம் சென்னிமலை முருகன் கோயில். ஈரோடு மாவட்டத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ரோட்டில் 30வது கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது சிறிகிரி வேலவன் என செல்லமாக அழைக்கப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என போற்றப்படும் இக்கோவிலும் காராம்பசுவுக்கும் தொடர்புள்ளது. பல 100 ஆண்டுகளுக்கு முன் சென்னிமலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையில் கொடுமணல் கிராமத்தில் பண்ணைக்காரர் இருந்தார். அவர் சில 100 பசுக்கள் வளர்த்து வந்தார். மேய்ச்சலுக்கு சென்று வருகையில் ஒரு காராம்பசுவின் மடியில் மட்டும் பால் இல்லாமல் வந்ததை கவனித்த வேளையால் பண்ணையாரிடம் தெரிவித்தார். பண்ணையாரும் பல நாட்களாக இதை உறுதிப்படுத்தினார். தினமும் ஆவினங்கள் கூட்டமாக தொட்டிக்கு திரும்புகையில் காராம்பசு மட்டும் பிரிந்து சற்று தூரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தன் மடிப்பாலை முழுவதும் தானாக சொரிய விட்டு தன் ஆவின கூட்டத்துடன் சேர்ந்து வீடு திரும்பியதை பார்த்து அதிசயப்பட்டனர். பழமையான இக்கோவில் சிவாலய சோழர் என்ற மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அம்மன்னன் ஒருபோது நொய்யல் ஆற்றில் நீராடிய போது இம்மலையை கண்டார். மலை மீது ஏறி சிறிய கோவிலை தரிசித்தார். அப்பொழுது முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து தன்னை தானே பூஜித்து மன்னருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி அருளினார். இங்குள்ள சரவண முனிவர் சென்னிமலை வரலாற்றை அறிய விரும்பி முருகக் கடவுளை வழிபட சமயம் அசிரி மூலம் முருகப்பெருமான் அருளியவாறு காஞ்சிபுரம் சென்று அங்கு வாழ்மறையவரிடம் செப்பேட்டிலிருந்து சிறிகிரி வரலாற்றை வேறு செப்பேட்டில் எழுதி கொண்டு வந்து சென்னிமலையில் உள்ள செப்பேட்டில் உள்ளவாறு மகிமைகள் அனைத்தையும் கண்டு மகிழ்ந்தார். முருகக் கடவுள் சரவண முனிவருக்கு 6 முகத்துடனும் 1 முகத்துடனும் காட்சி அளித்துள்ளார். இடும்பனுக்கு பொதிகைக்கு வழி அறியாத நிலையில் முருகப்பெருமான் ராஜகுமாரனாக காட்சியளித்து பொதிகைக்கு வழிகாட்டிய இடமே புஷ்பகிரி என்னும் சென்னிமலை. இடும்பன் காவடியாக கொண்டு வந்த மலைதான் தற்பொழுது பழனியம்பதிகம் உள்ளது. இதனால் சென்னிமலையை ஆதிப்பழனி என்பர். இங்கு மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் வீற்றிருக்கிறார். இங்கு தினமும் நடக்கும் கால பூஜைகளில் மூலவருக்கு நிவேதிய பூஜைகள் முடிந்த பின்னரே சந்நிதி விநாயகருக்கு பூஜைகள் செய்யப்படும். ஏனெனில் முருகப்பெருமான் பழத்தின் பொருட்டு கோபித்து வந்து மலையில் வீற்றிருப்பதால் அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு தொங்கு தொட்டு இவ்வாறு பூஜைகள் இன்றும் நடந்து வருகிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. இந்த கோயிலில் பங்குனி மாதத்தில் வர பங்குனி உத்திரம் மிகவும் விசேஷம். பங்குனி உத்திரத்திற்காக தனித்தேர் இந்த கோயிலில் மட்டும் உண்டு.
உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க. ரொம்ப அருமையான கோயில். நம்ம வேண்டியதை வேண்டியபடியே அருளுவார் இத்திருத்தலத்து முருகர். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியவர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். உதவி பெருசோ சின்னதோ நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. கஷ்டப்படுறவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வருவோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.